கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது 3 தான் இன்ஜினியரிங் அப்படின்னு சூஸ் பண்ணாலே வேறு யோசனையே இல்லாமல் அந்த படிப்பை நோக்கி போகிறாங்க. அந்த முறையே சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் எடுக்கலாமன்னா நான் வந்து எல்லா கோர்ஸுமே எடுக்கலான்னு தான் சொல்வேன். பட் ஃப்யூச்சரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸுக்கு வந்து தேவை கொஞ்சம் கம்மியாகும். ஸோ தேவை கம்மியாகுது, நிறைய இடத்துல வந்து போட்டிகள் வந்து ஜாஸ்தியாக போகுது. அதாவது ஒரு காலத்தில் 5 வருஷம் முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி அப்படிங்கிறது 2 கோர்ஸை தாண்டி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 13 கோர்ஸ் வந்துருச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மிஷின் லேர்னிங்கு, ஏஐஎம்எல், ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங்கு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். பட் இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எடுக்கிறது தப்பு கிடையாது. அப்போது தேவை கம்மி, போட்டி ஜாஸ்தினாகும்போது கம்பெனி உங்கள்கிட்ட நிறைய திறமைகள் எதிர்பார்ப்பாங்க. அப்போது நல்ல திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் தாராளமாக போகலாம். ஏன்னா என்டையர் கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸ் சேஞ்ச் ஆகுது, கோடிங் மெத்தட்ஸ் சேஞ்ச் ஆகுது. தேவை வந்து கம்ப்ளீட்டாக ஐடி இண்டஸ்ட்ரியுடைய கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஏஐ உடைய வந்து வேறு ரூபத்தில் ஏஐ வந்துட்டுருக்கு. ஒரு காலத்தில் வெறும் ஏஐ மட்டும் கிடையாது, இன்றைக்கி வந்து ஃபிசிக்கல் ஏஐ, அஜென்டிக் ஏஐ அப்படிலாம் போயிடுச்சு. அதே மாதிரி டேட்டா சயின்ஸ்லேயும் வந்து நீங்கள் பெரிய மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுட்டு எந்த கல்லூரியில் உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்டடாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து தயார் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதுல தப்பே கிடையாது. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி எடுக்கலாம் இன்ஜினியரிங்கில் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் எந்த கல்லூரி அப்படின்னு பார்க்க வேண்டியது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் அவசியமான ஒன்றா? கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி உதாரணத்துக்கு இப்போது குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி பேசுகிறோம். அப்போ எந்த கல்லூரியில் குவாண்டம் கம்ப்யூட்டிங்குடைய அட்வான்ஸ் லேர்னிங் சென்டர்ஸ் இருக்குது, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி லேப் இருக்குது, இல்லை இப்போ வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் சோர்ஸ், அதாவது கமர்ஷியல் ஓப்பன் சோர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருது. அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். முதல்ல வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரொம்ப கன்ஃபைன்டாக இருந்தது. இப்போ வந்து ஓப்பன் சோர்ஸில் ஓப்பனாகவே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து அதுக்கு பேர் தி ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை உங்களால் வந்து ஒரு கல்லூரியை வந்து உங்களால் வந்து ஏற்படுத்தி உங்களுக்கு அதில் வந்து கொஞ்சம் வந்து ட்ரைனிங் கொடுத்தா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அப்போ எந்த கல்லூரியில் வந்து கொஞ்சம் நம்ம சிலபஸை தாண்டி உங்களை வந்து தயார் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது. இப்போ ஒரு காலத்தில் கோடிங் வந்து வாஸ் டன் பை மேனுவல், இப்போ வந்து ஏஐ பண்ணுது, அதுக்கு வைப் கோடிங் வந்தது. வைப் கோடிங் தாண்டி இப்போ அஜென்டிக் கோடிங் வர ஆரம்பிக்குது. ஸோ இப்படி மாற்றங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக வருது.